டேய் தம்பிங்களா, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தலாமாடா? சரிங்கம்மா, பொண்ணு பார்க்கலாமா? எங்கன்னா விசாரிச்சு வைங்க. இந்த ராதாவோட அக்கா தான் கௌரி இருக்காளா, அவளதான் கேட்கலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? கௌரிய பொண்ணு கேட்டா மாமா கொடுப்பாங்களா? ஏண்டா, என் தம்பி பொண்ணு தானே அது, எனக்கு என்ன கேட்க உரிமை இல்லையா? அதெல்லாம் என் தம்பி நான் கேட்டா தருவான். அம்மா, நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கீங்க, ராதா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துருக்கா. நான் பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க வந்து வீட்டுல பொண்ணு கேளுங்க, கௌரி அக்காவை தராங்களா என்னன்னு அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. வரதுக்கு முன்னாடி உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்டா, நாங்க இந்த மாதிரி பொண்ணு கேட்க வரோம் கௌரியன்னு சொல்லி. சரிங்கம்மா, மாமா கிட்ட ஃபோன் பண்ணி நான் வேணா சொல்லிடுறேன். நீங்களும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பொண்ணு பார்க்க போறோம்னு நினைச்சிங்களேன், மாமா ஏதோ மனசுல கஷ்டம் வச்சுட்டாருன்னா. அம்மா, எதுக்கோ ஒரு வார்த்தை கௌதம் கிட்டயும் கேட்டுக்கலாம். கௌதம் மாதிரி இப்ப வீட்டுல இல்ல, வந்த உடனே கேட்டு பார்க்கலாமே. உங்க மாமன் பொண்ணு கௌரின்னு சொன்னா அவனே ஒத்துக்குவான்டா கல்யாணத்துக்கு. டேய் கார்த்திக், ஏற்கனவே கௌதம் வந்து கௌரி கிட்ட பேசிக்கிட்டு தாண்டா இருக்கான். இது ரெண்டு வீட்டுக்குமே தெரியாது. என்னடா சொல்ற? உண்மையாவா சொல்ற? பார்க்க அப்படியே புள்ள பூச்சி மாதிரியே இருக்கானடா, நம்பவே முடியலடா என்னால. டேய், கௌரியையும் கௌதமையும் வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லடா, கௌதம் கிட்ட உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கடா மட்டும் சொல்லலாம். ஆனா அது கௌரிய தான் பார்க்க போறோன்னு அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன்டா அப்படி சொல்ற? இப்போதைக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும்டா. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் கார்த்திக், ஏன்டா ராதாவை அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லடா, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ வேற. அப்படியாடா, நான் நம்பிட்டேன். டேய், கௌதமுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணணும் போல இருக்கு. டேய், அப்படிலாம் இல்லடா, ஏன்டா நீ ஒருத்தன். சரி, நடக்கட்டும். நமக்கு இங்க வேலை இல்ல, நான் கிளம்புறேன்பா. டேய், ஒரு அண்ணனா இருந்துகிட்டு நீயே என்ன கிண்டல் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? ஆனா ஒண்ணுடா, என் தம்பியும் என் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு அத்தை பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. டேய், இது வரைக்கும் நான் அவளை நேசிக்கிறேன்னு நான் சொன்னதே இல்லடா அவகிட்ட. என்னடா சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஆமாடா, இன்னும் ஒரு வருஷம் அவளுக்கு காலேஜ் இருக்கு, அது முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லலான்னு சொல்லிட்டு. சரிடா கார்த்திக், எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். அம்மா கேட்டா சொல்லிரு. மாமா, இன்னைக்கு நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் மாமா. ஏன் ராதா, என்னாச்சு? இல்ல, கௌரி அக்காவை கௌதம் அத்தானுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன் மாமா. கௌரி மாமன் பொண்ணு தானே, அது கௌதமு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான். ராதா, ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேங்கிற என்கிட்ட. அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசலை. இந்த மாமங்கிட்ட நேசிச்சா மட்டும் தான் ஃபோன் பண்ணி பேசுவியா ராதா? ஒரு அத்தை பையன் தானே, ஃபோன் பண்ணி பேசினா என்ன? இல்லைங்க மாமா, நீங்கள் என்னைக்கு என்ன நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். நான் என்ன சொன்ன ராதா, உன் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னேன் தானே. அதுக்கும் நீ ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறாதா? இல்லைங்க மாமா, நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு நினச்சிங்களேன், நல்லா பேசிகிட்டு இருப்போம். நாளை பின்ன என்னை நேசிக்கல நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு நினச்சிங்களேன், அதை நினச்சி நான் மட்டும்தான் கஷ்டப்படணும், வருத்தப்படணும். என்ன ராதா அப்படிலாம் பேசுற? உன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன் அப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? ஏன்டி இப்படிலாம் பேச கத்து வச்சிருக்க நீ? முட்டைக்கண்ணி, இப்படிலாம் பேசாதடி, மனசு கஷ்டமா இருக்குல்ல மாமனுக்கு. என் மாமனை கஷ்டப்படுத்த கூடாதுதான் நானும் நினைக்கிறேன் மாமா, ஆனா என் வலியும் வேதனையும் எனக்கு மட்டும் தானே தெரியும் மாமா. இப்ப என்னடி சொல்ல வர? எனக்கு ஃபோன் பண்ணுவியா மாட்டியா, அதை மட்டும் சொல்லு. இல்லைங்க மாமா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க என்னைக்கு என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். சாரி மாமா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னடி ராதா இப்படி பண்ற? ஒரு நாள் நல்லா பேசுற, மறுநாள் சண்டை போடுற. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. கிளம்பி போடி போ. நீ மட்டும் ஃபோன் பண்ணலன்னு நினைச்சுக்கியா, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு.